டாஸ்மாக் கிடங்கு சுமை தூக்கும் தொழிலாளர் சங்கத்தின் கோவை மண்டல மாநாடு பொள்ளாச்சியில் நடைபெற்றது. இதில் நீண்ட காலமாக பணியாற்றும் தொழிலாளர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டுமென வலியுறுத்தப்பட்டது. இதனிடையே ஓசூரில் இருசக்கர ஊர்தி பழுது நீக்குவோர் சங்க மாநில பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது. விபத்து காப்பீட்டுத் தொகைக்கு 10 விழுக்காடு ஜிஎஸ்டி வரி விதிக்கும் முடிவை நடுவண் அரசு திரும்ப பெற வேண்டுமென கூட்டத்தில் வலியுறுத்தப்பட்டது. மேலும் மத்திய அரசு காப்பீடு செய்வதற்கு விபத்து காப்பீடு தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய தொழிலாளர் ஆங்காங்கே பண்றாங்க. அந்த விபத்து காப்பீடு பண்ணும்போது அதுக்கு ஜிஎஸ்டி பண்றாங்க. அந்த ஜிஎஸ்டியை ரத்து செய்ய வலியுறுத்தி நாங்க தீர்மானம் போட்டிருக்கோம். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்தில் வீட்டில் தனியாக இருந்த ஜீவரத்தினம் என்ற 84 வயது மூதாட்டி உடலில் காயங்களுடன் உயிரிழந்த நிலையில் மீட்கப்பட்டார். அவர் அணிந்திருந்த 20 பவுன் நகைகளும் மாயமாகி உள்ளது. இது தொடர்பாக காவல்துறையினர் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி பகுதியைச் சேர்ந்த அண்ணாதுரை என்ற இளைஞர் குஜராத் கடல் பகுதியில் மீன்பிடி தொழிலில் ஈடுபட்டிருந்தபோது விசை படகிலிருந்து விழுந்து மாயமானார். 3 நாட்களாகியும் எந்த தகவலும் கிடைக்காததால் உறவினர்கள் கவலையடைந்துள்ளனர். அண்ணாதுரையை மீட்க நடவடிக்கை எடுக்குமாறு நடுவண் மாநில அரசுகளுக்கு அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சேலத்தில் தென்னிந்திய அளவிலான பளுதூக்கும் போட்டி நடைபெற்றது. இதில் ஒட்டுமொத்த வாகையர் பட்டத்தை தமிழக அணி வென்றது. கேரளா 2வது இடத்தையும் ஆந்திரா 3வது இடத்தையும் பிடித்தன. கோவையில் நடைபெற்று வரும் கோவை விழாவின் ஒரு பகுதியாக வீதி விழா என்ற பெயரில் பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகள் அரங்கேறின. தமிழ்நாட்டின் பாரம்பரிய நடனக் கலைகள் மற்றும் தற்காப்பு கலைகளுடன் பிற மாநிலங்களைச் சேர்ந்த கலை நிகழ்ச்சிகளும் இந்த விழாவில் இடம்பெற்றன. அமைச்சர் செந்தில் பாலாஜி உட்பட ஏராளமானோர் விழாவை கண்டுகளித்தனர். மதுராந்தகம் அருகே கீழ்மருவத்தூரில் செயல்பட்டு வரும் மதுக்கடையை இடமாற்றம் செய்யக்கோரி அப்பகுதி மக்கள் போராட்டம் நடத்தினர். நேற்று 2 மணி நேரத்துக்கு மேலாக கடையை திறக்க விடாமல் பெண்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். குமரி மாவட்டம் சங்குத்துறை உள்ளிட்ட கடற்கரைகளில் கடலாமை, நண்டுகள் உள்ளிட்ட கடல்வாழ் உயிரினங்கள் அதிக அளவில் இறந்து கரை ஒதுங்கின. லட்சக்கணக்கான நண்டுகள் இறந்து கிடப்பதைக் கண்டு சுற்றுலா பயணிகள் அதிர்ச்சியடைந்தனர். காலநிலை மாற்றம் காரணமாக இது நிகழ்ந்திருக்கலாம் என சூழலியல் ஆர்வலர்கள் கூறியுள்ளனர். ராமேஸ்வரம் அருகே மண்டபம் பகுதியில் 120 ஆண்டுகளுக்கு மேலாக பொதுமக்கள் பயன்படுத்தி வரும் பாதையை தொடர்வண்டித்துறை நிர்வாகம் மூட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இது தொடர்பாக அப்பகுதி மீனவர் சங்க நிர்வாகிகள் மக்கள் பிரதிநிதிகளிடம் மனு அளித்துள்ளனர். ரயில்வேக்கு சொந்தமான இடத்தை பல ஆண்டுகளாக பொதுமக்கள் உபயோகித்து வந்த அந்த நடப்பாதையை தடுப்பு வழி அடைப்பதாக தகவல் வந்த அடிப்படையில் இன்றைய தினம் நாடாளுமன்ற உறுப்பினரை சந்தித்து எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு இடையூறுகள் ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது. அதனால் இந்த நடப்பாதையை பொதுமக்கள், பள்ளி மாணவர்கள், ரேஷன் கடைக்கு செல்கின்றவர்கள் அனைத்து பேரும் செல்லக்கூடிய அந்த பாதை இருப்பதால் அந்த பாதையை எங்களுக்கு கோயில் திருவிழாக்கள் இது போன்ற விஷயங்கள்லாம் நடப்பதற்கு அந்த பாதை இருப்பதால் அந்த பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக அவங்க பாதையை ஒதுக்கி தந்து அந்த வேலி அடைத்தால் நல்லா இருக்கும் என்று ஒரு கோரிக்கை நாடாளுமன்ற உறுப்பினர் வைத்தோம். உடனடியாக நடவடிக்கை எடுப்பதாக சொல்லியிருக்கிறார்கள். நடுவண் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனை கண்டித்து விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்தில் விஸ்வகர்மா சமூகத்தினர் போராட்டம் நடத்தினர். விஸ்வகர்மா சமூகத்தினர் குறித்து நிர்மலா சீதாராமன் தவறாக பேசியதாக குற்றம் சாட்டிய அவர்கள் அமைச்சர் மன்னிப்பு கோர வேண்டுமென வலியுறுத்தினர். 2 மாதங்களுக்கு முன்பாக மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் விஸ்வகர்மா யோஜனா திட்டம், அந்த திட்டம் குறித்து ஒரு பேட்டி அளிக்கும் பொழுது 18 வகை தொழில் செய்பவர்கள் அனைவரும் விஸ்வகர்மா சமுதாயத்தினர், அது மட்டுமல்ல உளி சுத்திகள் கொடுத்தாரெல்லாம் விஸ்வகர்மாக்கள் என்று அவர்கள் ஒரு கருத்தை கூறி, அதற்கு மேலாகவும் கருவி எடுத்து வேலை செய்பவரெல்லாம் விஸ்வகர்மாக்கள் என்று கூறி ஒரு சமுதாய மத்தியிலே ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துகிறார். இவர்கள் நிச்சயமாக மன்னிப்பு கேட்க வேண்டும்.